ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைசெல்ஃப் பண்ணிக்கிறேன் ஃப்ரம் ஒன் அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, கிளாரிஃபிகேஷன் ரிகார்டிங் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் இன் ரெஃபரன்ஸ் டு எம்சிசி கைட்லைன்ஸ். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கான்டெஸ்ட் அண்ட் பேக்ரவுண்ட். ஓகேங்களா? அதாவது எம்சிசி வந்து என்ன கைடன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா வச்சுங்க, அதாவது கேண்டிடேட் வந்து கேட்டகரைசேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ளோட் கேண்டிடேட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃப்ரீஸ் கேண்டிடேட்னா அவங்க வந்து அவங்களால வந்துட்டு பர்டிகுலர் சீட் வந்து அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க வேறு சீட் போக மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து நோ அப்கிரேடேஷன். ஓகேங்களா? ஃப்ளோட் கேண்டிடேட் வந்து அப்கிரேடேஷன் பண்ணிக்கலாம் ஃபர்தர் ரவுண்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க. அப்போ ஃப்ளோட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வந்து இன்ஸ்டியூஷன் போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆன்லைன்லேயும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டிஜிட்டல் சீட் சரண்டர் அண்ட் ரெசிக்னேஷன் ஒர்க் ஃப்ளோ எம்சிசி போர்ட்டலில் வந்து ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எம்சிசியோட கைட்லைன்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸிஸ்டிங் ப்ரொசீஜர் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். தமிழ்நாடு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க எல்லாமே. ஓகேங்களா? அதாவது ஃப்ரீஸ் கேண்டிடேட் வந்து ஆன்லைனில் அப்லோடும் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஆஃப்லைன்லேயும் வந்துட்டு நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பராக வந்துட்டு தரவு வெரிஃபிகேஷன் பண்ணி தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்மிஷன் பண்ணும்போது எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்காக வந்துட்டு என்னென்னா அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு டிஜிட்டல் ஒரு சிஸ்டம் சென்ட்ரலைஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த காலேஜ் பண்ணாலும் அந்த சிஸ்டம் பிரகாரம் அவங்க வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷனுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி ஆன்லைன் ரிசர்வேஷன் ப்ராசஸ் இது வந்து ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் வந்துட்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஃப்லைனில் வந்துட்டு யார் ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு ரெசிக்னேஷன் வந்து அலோவ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்துட்டு பர்டிகுலர் டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளார வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்கிரேடேஷன் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்துட்டு ஆல்ரெடி வந்து அப்கிரேடேஷன் வந்து அலோவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது எப்படின்னா, உங்களுக்கு ரவுண்ட் 1 to 2, 2 to 3 வரைக்கும் நீங்கள் வந்து அப்கிரேடேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்தர் ஏதாச்சும் இதுனா ப்ராஸ்பெக்ட்ஸில் என்ன இருக்கோ அது பிரகாரம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாலிசி ஃபார் அகாடமிக் இயர் 2026-27 இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிட்டென்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் பாலிசி. அதாவது என்ன ஆல்ரெடி என்ன பாலிசி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ, ஓகேங்களா? அதுதான் வந்து 2026-27 செஷன்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அது மட்டும் இல்லைங்க. அது அவங்க என்ன ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன ஜிஓஸ் ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருக்காங்களோ ரிகார்டிங் கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் வந்து கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி அண்ட் என்ஆர்ஐ சீட்ஸ்க்காக வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ்க்கு அது மட்டும் தான் வந்து 100% ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபியூச்சர் பாலிசி ஆஃப் கன்சிடரேஷன் என்னன்னா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட வெல்ஃபேர், கிளாரிட்டி அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்துட்டு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் அட்வான்ஸாக சொல்லிட்டு தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட்ஸ் எதுனாலும் நீங்கள் வந்து www.tnmedicalselection.org இந்த வெப்சைட்டில் இருக்க என்ன நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகுதோ அதை மட்டும் தான் நீங்கள் ஃபைனலாக வச்சுக்கணும், ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒன் அகாடமி யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.